ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டுக்கான செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த இயருக்கு இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் இருக்குது. கரண்ட்டில் இந்த இயரில் உங்களுக்கு இப்போ வந்து இந்த கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடியே டெஸ்ட்டுக்கு படிச்சிருந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே போதுமானது உங்களுடைய செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்காக. இது மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே ஆவரேஜாக நீங்கள் வந்து 70 மார்க் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். 70% அந்த அளவுக்கு ரேஞ்சில் வந்து ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான வேறு எந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அது உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் மீன்ஸ் இப்போவே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஆனுவல் எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போவே நல்லாவே படித்து உங்களுடைய ஆனுவல் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னாக்கா 10th உங்களுக்கு அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும். இந்த மெத்தேடு தான் உங்களுடைய 10th நீங்கள் வந்து ஈஸியாகவே 10th மார்க்குமே ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 9th ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க 10th எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.